தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வியாழக்கிழமை வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். எல்லாரும் அமெரிக்காவை மாத்தி மாத்தி கேள்வி கேட்கிறாங்க. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா நீங்க போறதானே ஆரம்பிச்சிருக்கணும். எப்படி போர் நிறுத்தத்தை நீங்க தள்ளி வச்சிருப்பீங்க? ஏன்னா நீங்க தான் தாக்குதல் செய்ய போறோம்னு மிரட்டிட்டு இருந்தீங்க. அப்படின்னா அமெரிக்கா பயந்துருச்சா? அமெரிக்காவாலதான் முடியலையா? சரணடைஞ்சிருக்கா ஈரான்ட்டு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ட்ரம்ப் அவங்க வெளிப்படையாதான் கேட்கல, ஆனா மறைமுகமா எங்கள்கிட்ட கேட்டு விட்டாங்க. ரகசிய பேச்சுவார்த்தை மூலமாக தள்ளி வைங்கன்னு சொன்னதே ஈரான் தான். அதனாலதான் நாங்க தள்ளி வச்சிருக்கோம். இப்ப ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் நேத்து என்ன சொன்னாருன்னா, பாகிஸ்தான் கேக்குறாங்க அதனால நிறுத்துறோம்டாங்க. இப்ப பார்த்தா கேட்டதே ஈரான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அதுக்குன்ட்டு இப்படியே நிறுத்திட்டு இருப்போம்னு நினைக்காதீங்க. அவங்க பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு தான் நாங்க டைம் கொடுத்துருக்கோம். அந்த பேச்சுவார்த்தையில அன்கண்டிஷனல் சரண்டர் ஆகணும். அவங்க எதையுமே சொல்லாம அவங்க என்ன பண்ணணும், சரண்டர் ஆயிடணும். அதுக்காகத்தான் நாங்க டைம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உண்மையாலுமே அவங்க சரண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு டைம் கொடுத்த மாதிரி தெரியல. இவங்க சரண்டர் ஆகிதான் என்ன பண்ணிருக்காங்க, டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும் கேள்வியாக போயிருக்கு. அதே சமயத்துல போர் விமானங்களை இப்போது குவிச்சு கொண்டு இருக்காங்க அந்த மத்திய கிழக்கு முழுவதுமே. அமெரிக்காவும் சரி, அமெரிக்காவுடைய சகாக்களும் சரி, அது இல்லாம ஈரானுமே பாத்தீங்கன்னா ஆயுதங்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலதான் நேத்து என்ன இருக்கு, ட்ரோன் ஷாட் பண்ணிருக்காங்க. ஈரானுடைய வான்பரப்புல ட்ரோன்கள் மக்கள் எல்லாம் போர் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, பேச்சுவார்த்தை வரலன்னு சொல்லிட்டு போர் ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நேத்தெல்லாம் பாத்துருக்காங்க. ரொம்ப ஒரு பிரேக்கிங் நியூஸா போச்சு. அதுக்கப்புறம் ஈரான் வெளியிட்டு இருக்காங்க, நாங்க வான் தடுப்புகள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம், வான் தடுப்புகள் இப்ப ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈரானே அறிவிச்சிருக்கிறது மூலமாக மக்கள் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. போரெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல. அந்த நேத்து நடந்த ட்ரோன் ஷாட் அப்படிங்கிறது ஈரானே செக் பண்றதுக்காக செஞ்சதா இருக்கு. அப்படின்னா ஒரு பக்கம் ஈரான் தயாராகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அமெரிக்கா தயாராகிட்டு இருக்கு. நிறைய போர் விமானங்கள், ஆயுத விமானங்கள்லாம் கொண்டு அங்கங்க மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே தளங்கள்லயுமே ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அப்பப்ப யார் மேல சந்தேகம் வருதுன்னு பார்த்தா, அங்க இருக்கிற ஈராக்ல இருந்த குர்தீஸ்கள் மேலதான் சந்தேகம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா தரைப்படைக்கு அவங்களதான் அனுப்புறதுக்காக அமெரிக்கா படாத பாடுபட்டு இருக்காங்கிறதுனால அந்த இடத்துல இருந்து அவங்க வந்துருவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே ஈரானுடைய பேக்கப் போர்ஸ் ஈராக்குள்ள இருந்துட்டு அங்க பாத்தீங்கன்னா குர்திஸ் நிலையங்கள்ல எர்பில்ல கடுமையான தாக்குதல் முந்தா நேத்துன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா ஓயாம தாக்குதல் பண்ணிட்டே இருக்காங்க. ஏற்கனவே போர் ஆரம்பிக்கும் போது இப்படிதான் தாக்குதல் பண்ண உடனே குர்திஸ் சொல்லிட்டாங்க, எங்களுக்கும் இந்த போருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்திருக்கக்கூடிய தகவல் எல்லாம் இல்லைன்னு பார்க்கும்போது அமெரிக்கா அந்த குர்தீஸை வச்சுதான் தரைவழிக்கு அனுப்ப போறாங்கன்னு தெரிய வந்தனால அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த குர்தீஸை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க ஈரானுடைய பேக்கப் போர்ஸ். அப்ப தரைவெளியும் எதிர்பார்த்துட்டு தான் ஈரான் இருக்காங்க அப்படிங்கிறது இது மூலமா தெரிய வருது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தா, இன்னைக்கு 2 கப்பலை என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிறைப்பிடிச்சு ஈரான் வச்சிருக்காங்க. ஈரானை பொறுத்தளவுக்கு எந்த கப்பலும் கிராஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அதை மீறி திருட்டுத்தனமா கிராஸ் பண்ணா போய் கப்பலை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. பத்தாவதுக்கு துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. துப்பாக்கி சூடு எதுக்கு நடத்துறாங்கன்னா, கப்பல் முன்னேறி வரக்கூடாதுங்கிறதுக்காக துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. இது பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ட்ரம்ப் நீங்க கொந்தளிப்பீங்களே கொந்தளிங்க, ஏன்னா ஈரான் கப்பலை எல்லாம் பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்களே, போய் கொந்தளிச்சு போர் செய்ய வேண்டியதானே, அதுக்குள்ள ஏன் நீங்க போரை நிறுத்தி தள்ளி வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இதையெல்லாம் பார்த்து கூட இவங்க போர் நிறுத்தத்துடைய விதியை மீறிட்டாங்கன்னு சொல்லி போற ஆரம்பிக்கல. அதுல இருந்தே தெரியுது ட்ரம்பால இப்போதைக்கு போற ஆரம்பிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்கன்ட்டு. அதனாலதான் சொன்னாங்க ட்ரம்ப் தான் இந்த தடவை என்ன இருக்காங்க, ஈரான்ட்ட சரண்டர் ஆயிருக்க மாதிரியும். ஈரான் பார்த்தா ட்ரம்ப்புக்கு புரிய வச்சிருக்காரு. என்ன புரிய வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னதான் மிரட்டினாலும் உருட்டினாலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், வர்றப்பதான் வருவோம், நீங்க கூப்பிட்டீங்க அப்படிங்கறக்காக நாங்க வரமாட்டோம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஈரான் வர்றேன்னு ஒத்துக்கிட்டாங்களாமா, வர சொல்லி கேட்டுக்கிட்டாங்களாமா. அதனாலதான் நேத்து என்ன பண்ணியிருந்தாங்களாம், முந்தா நேத்துலாம் அமெரிக்கால இருந்து பேச்சுவார்த்தைக்குள்ள போச்சாமா. ஆனா வராதது அவங்களுக்கே தெரியலையாமா, ஷாக் ஆயிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் கேட்பாங்கல்ல, அவங்கதான் பேச்சுவார்த்தைக்கே வரல, நீங்க போய் காத்துட்டு திரும்பி வந்துட்டீங்களான்னு கேட்பாங்கிறதுனால இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னனாலதான் நாங்க போனோம், நாங்களா ஒண்ணும் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை நாளா நாங்க அவங்கள மிரட்டிட்டு இருக்கோம் ஒட்டிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கே வராதவங்கள்ட்ட இவங்க போய் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு அங்க ஆள் வராம திரும்பி வந்தது அப்படிங்கிறது பெரிய நோஸ்கட்டாக மாறி இருக்கு. அதே சமயத்துல கலிபா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, நீங்க சும்மா அப்பப்ப வீரவசனம் பேசிட்டு அது மூலமா எங்களை என்ன பண்ணிட முடியாது, அடி பண்ணிய வச்சிட முடியாது, நீங்க கண்ணியமாக பேசணும், பேச்சுவார்த்தையில உங்க மேல இருந்த நம்பிக்கையே ஈரானுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கலிபா அவர்கள் இன்னைக்கு அவரு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பெசக்சியான் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, நீங்க சும்மா தேவையில்லாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க,
எங்களை பத்தி தவறான அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் பரப்புனா நாங்க எப்படி உங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தைக்கு போக முடியும்? அதே மாதிரி நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த கடலை முதல்ல நீங்க பிளாக் பண்ணதுல இருந்து விடுங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூட்ல வழியா வரக்கூடியவங்களை வந்து காசை வாங்கிட்டாது அனுப்பிட்டு இருந்தோம். ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க, எங்களுடைய கப்பலையே விடாம ரொம்பவே வந்து பிளாக் பண்ணிருக்கீங்க. இதுதான் வந்து மெயின் அப்டக்கல்ஸா இருக்கு, தடையா இருக்குது நம்ம பேச்சுவார்த்தைக்கு. முதல்ல அங்கிருந்து உங்க படைகளை பின்வாங்கி எடுங்க அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலா ஹார்மூஸை ஈரான் மட்டும் இல்லை, அமெரிக்காவுமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, தடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அதுதான் பெரும் பிரச்சனையாக பேச்சுவார்த்தைக்கு தடையாக இருந்துட்டு இருப்பதாக அவங்க சொல்றாங்க. இது இல்லாம இன்னுமே அந்த ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. நேத்தே வந்து ஈரான் வந்து தெளிவு பண்ணிட்டாங்க, நாங்க எந்த 8 பெண்களையுமே வந்து என்ன பண்ணல, தூக்குல போடல. ஆனா நீங்க வந்து நாங்க வந்து தூக்குல போடுறோம்னு போய் சொல்லி அதுக்கு ஏதோ நீங்க வார்ன் பண்ண மாதிரி, உங்க வார்னிங்க்கு பயந்து நாங்க அவங்களை ரிலீஸ் பண்ணிட்ட மாதிரி ஒரு பொய்யான செய்தியை வந்து ட்ரம்ப்பே வந்து ட்ரூத் சோசியல் மூலமாக பரப்பியிருக்காரு. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஈரான்ல வந்து நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா சொல்லி அதை வேற இவங்க பேசி வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம விடுதலை பண்ணிட்டதாக வந்து பேசுறாங்களே, இதெல்லாம் முட்டாள்தனமா இல்லையா உங்களுக்கு? இப்போ ஒரு செய்தி தவறா போற கூட வாய்ப்பு இருக்கு, தெரியாம கூட சொல்லலாம். ஆனா இவங்க வந்து அப்படி ஒண்ணு நடந்ததாகவும் அதுக்கப்புறம் இவங்க போய் பேசினதுக்கு அப்புறம் அவங்க விட்டதாகலாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் முழுக்க முழுக்க போய். இப்ப அவங்களுக்கு தெரியும்ல நம்ம பேசுமா பேசலையா, அப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சா நடக்கலையா, அதுக்கு அமெரிக்கா என்ன பண்ணாங்க, ஈரான் என்ன பண்ணாங்கன்ட்டு. அப்ப இல்லாத ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு நேத்தே சொல்லியிருந்தாங்க. சொல்லியும் கூட மறுபடியும் 2வது நாளாக இன்னைக்கும் ட்ரம்ப் வந்து ஆமா அந்த பெண்களை எல்லாம் நாங்க தான் காப்பாத்திருக்கோம் ஈரான் இருந்து, ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு சுதந்திரத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த போரே நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னைக்கு ட்ரம்ப் போட்டிருக்காரு. அதுக்குதான் ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னொரு 15-25 ஏஐல ஜென்ரேட் பண்ண பெண்களை வந்து காமிச்சு, ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, முகம் பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்காங்க, அவங்களெல்லாம் காமிச்சு வேணும்னா இவங்களையும் சேர்த்து காப்பாத்துங்க, நீங்க தான் எல்லாரையும் இல்லாதவங்க எல்லாம் காப்பாத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்டிருக்காங்க. அப்ப வந்து ஈரான்ல யாருக்கும் தூக்கு தண்டனையே கிடையாது. ஆனா ட்ரம்ப் 2 நாளா வந்து நான் வந்து இதையெல்லாம் சொல்லி தடுத்து நிறுத்தி இருக்கேன், அதனாலதான் அவங்களால சீஸ்ஃபயருக்கு வர முடியல, அந்த வேலையை முடிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பொய்யான அவதூறுகளை வந்து இப்ப ஈரான் மேல வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு பார்க்கலாம் ஆயுதங்கள்லாம் குவிஞ்சிட்டு இருக்கு, வாகனங்கள்லாம் விமானங்கள்லாம் வந்து இடம் மாறி கொண்டிருக்கு, சமாதானம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்ப கூட வந்து ட்ரம்ப்புக்கு அன்கண்டிஷனல் சரண்டர் தான் கேட்டுட்டு இருக்காரு. அப்படிலாம் வந்து ஈரான் அன்கண்டிஷனல் சரண்டர்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறதுனால போர் ஆரம்பிக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது அமெரிக்கா ரெடி ஆனதுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கும். ஏன்னா சீக்கிரமா ஆரம்பிச்சோம்னா பதிலுக்கு உடனே வந்து ஈரான் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதே நம்ம நல்லா தயாரிச்சுட்டு ஆரம்பிச்சோம்னா நாம வந்து நிக்காம போர் செய்யலாங்கிறதுக்காக இப்ப அமெரிக்கா தயாரிப்புகளை தான் வந்து மேற்கொண்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரானும் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய வான் பரப்புகள் எல்லாம் இப்ப அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்களுடைய அயன்டோம் போன்ற கருவிகள்ல இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் கூட நேற்று சக்சஸ் ஆயிருக்கு. நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.